வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் களப்பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். மாவட்டங்கள் தோறும் நடைபெறும் நலத்திட்ட பணிகள் மற்றும் முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக 2 நாள் பயணமாக நெல்லை செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கங்கை கொண்டான் சிப்காட் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள டாடா சோலார் பேனல் உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வைக்கிறார். பின்னர் உணவு பூங்காவையும் திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான வழக்கின் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை நடைபெறுகிறது. துணைவேந்தர் நியமனம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் அலைக்கழிப்பதாக கூறி தமிழக அரசு தொடர்ந்த ரிட்மனுக்கள் மீது இறுதி விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆளுநர் முடிவு எடுக்க வேண்டும் என அண்மையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுகுறித்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் முதல் வழக்காக விசாரணைக்கு வருகிறது. இருதரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் இன்று இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தெரிய வந்துள்ளது. என்டிடிவி செய்தி நிறுவனத்தின் கணிப்பில் பாஜக 51 முதல் 60, ஆம் ஆத்மி 10 முதல் 19 இடங்களை பிடிக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சி ஒரு இடம் கூட கிடைக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CNN கருத்து கணிப்பில் பாஜக 40 இடங்களை கைப்பற்றும் என்றும் ஆம் ஆத்மி 30 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டைம்ஸ் நவ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பாஜக 37 முதல் 43 இடங்களிலும் ஆம் ஆத்மி 32 முதல் 37 இடங்களிலும் காங்கிரஸ் அதிக அளவாக 2 இடங்களில் வெற்றி பெறலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ரிபப்ளிக் டிவி உள்ளிட்ட நிறுவனங்கள் கருத்து கணிப்பில் பாஜகவுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 60.44% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லியில் ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலுக்காக 13,766 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டியில் 699 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற தேர்தலில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர், ராகுல் காந்தி, முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் முதலமைச்சர் அதிஷி, முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோர் வாக்களித்தனர். சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் வாக்கு செலுத்தினர். தேர்தலில் பதிவான வாக்குகள் வருகிற 8ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தமாக 67.97% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நேற்று விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தனர். வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். வாக்கு எண்ணும் மையத்தில் முன்னெடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவியை ஆசிரியர்கள் 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போச்சம்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் பயின்று வரும் 8ஆம் வகுப்பு மாணவியை அப்பள்ளியின் ஆசிரியர்கள் 3 பேர் பலவந்தமாக கூட்டு பலாத்காரம் செய்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டதாக 3 ஆசிரியர்களை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் ஆசிரியர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு DNA சோதனை நடத்தப்பட்டு இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 3 ஆசிரியர்களுக்கும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். எடப்பாடி பழனிசாமி பீதியை கிளப்புகிறார் என்று சொன்ன திமுக அமைச்சர்கள் இப்போது என்ன சொல்லப் போகிறார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை அப்பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளனர். இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு திமுக அரசு தலைகுனிய வேண்டும் என்று கூறியுள்ளார். திமுக அரசே இக்கொடூரமான செயலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கைது செய்யப்பட்டுள்ள மூவர் மீதும்
சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுத்து உச்சபட்ச தண்டனை கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் 13 வயது சிறுமி பள்ளி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளவர், ஆசிரியர்களே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது ஒரு சமூகமாக மிகப்பெரிய தோல்வியடைந்திருப்பதை சுட்டிக்காட்டுவதாகவும், குற்றத்தில் தொடர்புடையவர்களை பணியிடை நீக்கம் செய்வதோடு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பெருகி வரும் பாலியல் குற்றங்கள், போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் அரசு அமைப்புகளை செயல்படாத வண்ணம் திமுக அரசு முடக்கி வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கிளாம்பாக்கத்தில் இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்திய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்துக்காக காத்திருந்த இளம்பெண் ஆட்டோவில் கடத்தப்பட்டார். இளம்பெண்ணை கத்தி முனையில் கடத்திச் சென்றவர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் மாணவி கடத்தப்பட்ட சிசிடிவி காட்சியை கொண்டு முத்தமிழ் செல்வன், தயாளன் ஆகிய 2 போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தின் போது இடிபாடுகளில் சிக்கிய ஒருவர் உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கோவில்புலிக்குத்தியில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை ஒன்று இயங்கி வருகிறது. அங்கு வழக்கமான பணியின் போது எதிர்பாராமல் பயங்கர சப்தத்துடன் பென்ஸ் இறக்க பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதில் 10 அறைகள் முற்றிலும் சேதமடைந்ததுடன் 6 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். தகவலறிந்து 3 தீயணைப்பு வாகனங்களில் சென்ற வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். நிலையில் இடிபாடுகளுக்கு இடையே உடல் கருகிய நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். திருப்பரங்குன்றம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியதால் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்தனர். இந்து முன்னணியின் அறப்போராட்டம் காரணமாக மதுரை மாவட்டம் முழுவதிலும் கடந்த 2 நாட்களாக 144 தடை உத்தரவு அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக திருப்பரங்குன்றம் முழுவதும் பல இடங்களில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் உணவுக்கு கடும் சிரமப்பட்டனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று வழக்கம் போல காலை முதலே பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதேபோல திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் சிக்கந்தர் தர்காவிற்கும் பக்தர்கள் செல்ல காவல்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். மேலும் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு அப்பகுதி இயல்பு நிலைக்கு திரும்பின. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சிலர் ஏதாவது கலவரத்தை தூண்ட முடியுமா என பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும், நிச்சயம் அது தமிழ்நாட்டில் நடைபெறாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பெரிதாக்கி அதில் லாபமடைய வேண்டும் என்று நினைக்கும் தீய சக்திகளை ஒடுக்குவோம் என்றும் ரகுபதி தெரிவித்தார். அண்ணாமலை, ஹெச் ராஜா ஆகியோர் வட மாநிலத்தைப் போல இங்கு பிரச்சனையை உருவாக்கி ஆட்சிக்கு அபாயத்தை ஏற்படுத்த நினைப்பதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஓட்டேரியில் உள்ள படவேட்டம்மன் கோயிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். அப்போது திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இந்து அமைப்பினர் என குறிப்பிட வேண்டாம் என பாஜகவினர்தான் குறிப்பிட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த போராட்டம் தேவையற்றது என்றும், இதுபோன்ற கோயில் பிரச்சனையை எடுத்ததால் பாஜகவுக்கு 0 வாக்கு சதவீதம் கூட கிடைக்கப் போவதில்லை என தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் சரித்திரம் அமைச்சர் சேகர் பாபுவிற்கு தெரியுமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றம் மலைக்கோவிலில் பிரியாணி சாப்பிட்ட எம்பி நவாஸ்கனி மீது நடவடிக்கை எடுக்காமல் வீர வசனம் பேசும் அமைச்சர் சேகர் பாபு, மலைக்கோவில் சரித்திரத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எழுச்சி என்பது ஆரம்பம்தான். வருங்காலத்தில் திமுகவிற்கு தக்க பதிலடி தந்து பாஜக பாடம் புகட்டும் என ஆவேசத்தை வெளிப்படுத்தினார். சென்னையில் டாஸ்மாக் பணியாளர்களுடன் தமிழ்நாடு அரசு இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படும் என டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் அறிவித்திருந்த நிலையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் பேச்சில் சுமூக உடன்பாடு ஏற்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு இன்று குரல் பரிசோதனை நடைபெறுகிறது. குரல் பரிசோதனை முடிந்த பின் அவரை மீண்டும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். நீதிமன்ற அனுமதியுடன் நாளை அல்லது நாளை மறுநாள் ஞானசேகரனுக்கு ரத்த பரிசோதனை நடத்தப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நெல்லையில் தேசிய நெடுஞ்சாலை அருகே மருத்துவ கழிவுகள் மீண்டும் கொட்டப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மருத்துவ கழிவுகள் பாதி எரிந்த நிலையில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மாநகர நல அலுவலர் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுத்தார். இது தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சி ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. மேலும் காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கரூரில் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட வெங்கமேடு காவல் ஆய்வாளர் புகார் அளித்த பெண் ஒருவரிடம் போட்டோ அனுப்பும்படி பேசும் காட்சிகள் வைரலாகி வருகிறது. கரூர் மாவட்டம் வெங்கமேடு காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டார். நிர்வாக காரணம் என காவல்துறை வட்டாரத்தில் கூறப்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் புகார் அளித்த பெண் ஒருவரிடம் போட்டோ அனுப்பும்படி பேசும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சுற்றுலா தலங்களில் உள்ள மதுபான கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறுவது தொடர்பான திட்டம் ஏப்ரல் முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்துடன் அதன் மூடியை மாற்றுவதா அல்லது திரும்பப் பெறுவதா என தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். யுஜிசிக்கு எதிராக திமுக சார்பில் டெல்லியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு வரைவு விதிகளை எதிர்த்து திமுக மாணவரணி சார்பில் இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா கூட்டணி எம்பிக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு யுஜிசி வரைவு விதிகளை திரும்பப் பெற வலியுறுத்த உள்ளனர். முறையாக சொத்து வரி செலுத்தாத நபர்களுக்கு QR குறியுடன் கூடிய நோட்டீஸ் அனுப்ப மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் முறையாக சொத்து வரி செலுத்தாத நபர்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டப்பட உள்ள நிலையில் கட்டட உரிமையாளர்கள் மாநகராட்சி அலுவலகங்களுக்கு வருவதற்கு பதிலாக நோட்டீஸ் அச்சிடப்பட்டுள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்து வரியை செலுத்தலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டு மார்ச் 31 வரை இருப்பதால் நிலுவையில் உள்ள சொத்து வரியை செலுத்தவும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் சிறப்பு பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்றதுடன் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு நடத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடியும் மகா கும்பமேளாவில் பங்கேற்று சிறப்பு பூஜையில் வழிபட்டார். சட்டவிரோதமாக குடியேறியதாக அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட 104 இந்தியர்கள் தாயகம் வந்தடைந்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதவியேற்றவுடன் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார். இதில் 18,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக அங்கு குடியேறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை இந்தியா திரும்ப பெற அறிவித்திருந்தது. இந்நிலையில் அமெரிக்க விமானப்படையின் விமானத்தில் 104 இந்தியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தரையிறங்கினர். தாயகம் திரும்பியவர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ChatGPT, DeepSeek போன்ற AI செயலிகளை பயன்படுத்த வேண்டாம் என அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய நிதி அமைச்சகத்தின் பணியாளர்கள் தங்களுடைய அலுவலக கணினி, மொபைல் போன் உள்ளிட்ட சாதனங்களில் AI தொழில்நுட்பங்கள் கொண்ட செயலிகள் மற்றும் கருவிகளை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்குமாறு மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் அரசு ஆவணங்கள் மற்றும் தரவுகளின் ரகசியத்தன்மைக்கு அபாயம் ஏற்படலாம் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு ஜனவரி 29ஆம் தேதி இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகத்தின் ஊழியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட் பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் பட்ஜெட்டாக உள்ளது என CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார்.
மதுராந்தகத்தில் சிஐடியு மாநில குழு கூட்டம் 2 தினங்களாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விவசாயம், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், 100 நாள் வேலை என பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என சாடினார். நடிகர் அஜித்குமாரின் நடிப்பில் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் தமிழகம் முழுவதும் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சி வெளியானது. பல்வேறு சிக்கல்களை கடந்து உலகம் முழுவதும் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சி திரையிடப்பட்டுள்ளது. சென்னை மட்டும் இல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளிலும் பட்டாசு வெடித்தும் அஜித் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்தும் நடனமாடியும் ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான விடாமுயற்சி திரைப்படத்தை ஒரு திருவிழாவாக அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் வேற்று மத ஊழியர்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. திருப்பதி தேவஸ்தான பணியில் சேரும்போது தாங்கள் இந்துக்கள் என ஆதாரங்களை சமர்ப்பித்து சிலர் பணியில் சேர்ந்துள்ளனர். அதன்பின் வேறு மதங்களை பின்தொடர்ந்து அந்த மதங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் தேவஸ்தான பணியில் இருந்து அவர்களை நீக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகள் வந்த நிலையில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் நலசங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அதில் கிரசர் உரிமையாளர்கள் முறையாக பர்மிட் வழங்காத நிலையில் தங்களை காவல்துறை கைது செய்யும் நடவடிக்கையை தவிர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தவறு செய்யும் கிரசர் ஆலை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டு தங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினர். இதுவரை 25 ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அதில் ஒரு ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். இதனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மீனவர்கள் வலையில் சிக்கிய கடல் ஆமையை வலையை அறுத்து மீண்டும் கடலுக்குள் விட்ட மீனவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தொண்டி புதுக்குடியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரது படகில் 6 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். ஆழ்கடலில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது வலையில் 50 கிலோ எடையுள்ள அரிய வகை ஆமை ஒன்று சிக்கியுள்ளது. அதனை கண்ட மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் கடற்படை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அவர்களின் அறிவுறுத்தலின்படி வலையை அறுத்து கடல் ஆமையை அவர்கள் மீண்டும் கடலுக்குள் விடுவித்தனர். உலகின் மிக மெல்லிய நூடுல்ஸை உருவாக்கி சீனாவை சேர்ந்தவர் சமையல் கலை நிபுணர் கிண்ண சாதனை படைத்துள்ளார். நீண்ட மெல்லிய கிற்றுகள் கொண்ட சீனாவின் பாரம்பரிய உணவு நூடுல்ஸான இந்தியாவிலும் பிரசித்தம்தான். அதன் சுவையில் பலரும் மயங்கி கிடக்கின்றனர். இந்நிலையில் சீனாவை சேர்ந்த லீ ஹென் ஹாய் என்ற சமையல் கலைஞர் 10.18 மில்லிமீட்டர் அளவில் நூடுல்ஸை தயாரித்துள்ளார். இது கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. இதனை கண்ட நெட்டிசன்கள் இது பிரபல இனிப்பு பண்டமான ஷோன் பப்படி போல இருப்பதாக கருத்து தெரிவிக்கின்றனர். தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா மீண்டும் கூட்டு போர் பயிற்சி மேற்கொண்டனர். பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கிய சர்ச்சைக்குரிய பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸுடன் இணைந்து அமெரிக்கா கூட்டுப்போர் பயிற்சி நடத்துகிறது. இதற்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் இரு நாடுகளும் நேற்று மீண்டும் கூட்டுப்போர் பயிற்சியை தொடங்கின. இதில் அமெரிக்காவின் P-1 பீரக குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் FF-54 விமானங்கள் போன்றவை ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கர்நாடகாவில் கல்வி சுற்றுலாவின் போது பேருந்தை இயக்கிய பள்ளி ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சாம்ராஜ் நகர் மாவட்டம் எலந்தூரின் கும்பளப்பள்ளியில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி ஆங்கில புத்தாண்டையொட்டி மாணவர்கள் கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களுடன் ஆசிரியர்களும் பாதுகாப்புக்கு சென்ற நிலையில் மாணவர்களை சந்தோஷப்படுத்தும் நோக்கில் சிறிது தூரம் பேருந்தை ஆசிரியர் வீரபத்ரேசாமி இயக்கி சென்றிருக்கிறார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்ததுடன் துறை ரீதியான விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் போக்குவரத்து விதிகளை மீறி இருசக்கர வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநருக்கு போக்குவரத்து காவல்துறை 1,61,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. பெங்களூரு போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து விதிகள் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிலர் போக்குவரத்து விதிகளை மீறி பொறுப்பற்ற முறையில் சுற்றித் திரிகின்றனர். இதனால் ஹெல்மெட் அணியாதது, சிக்னல் தாண்டுவது உள்ளிட்ட பல விதிமீறல்கள் நடந்து வருகிறது. இதற்கு காவல்துறையினர் அபராதம் விதித்து வருகின்றனர். இதனால் விதிகளை மீறி இருசக்கர வாகனத்தை ஓட்டியதாக 311 வழக்குகள் பதிவான ஓட்டுநர் ஒருவருக்கு பெங்களூரு காவல்துறையினர் 1,61,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர்.
இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கோலாகலமாக கொண்டாடினர். இலங்கையின் 77வது சுதந்திர தின விழா கொழும்பில் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய மறுமலர் கண்காட்சிக்காக அனைவரும் அணிதிரளுவோம் என்ற பொருளில் சுதந்திர சதுக்கத்தில் கொண்டாடப்பட்டதுடன் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இலங்கை வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் சுதந்திர நாள் விழா இடம்பெற்றன. தஜிகிஸ்தானில் இருந்து சிறையில் இருந்து தப்ப முயன்ற 5 கைதிகளை போலீசார் சுட்டுக் கொன்றனர். துஷான்பேயில் உள்ள சிறைச்சாலையில் சில கைதிகளுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டு வன்முறையாக வெடித்தது. இதனை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அங்கிருந்து தப்ப முயன்ற 5 கைதிகளை போலீசார் சுட்டுக் கொன்றனர். மேலும் கொல்லப்பட்ட கைதிகள் அனைவரும் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த அமைப்பு தஜிகிஸ்தானில் தடை செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றிக் கொள்ளும் என்று அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக பேசியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு பிறகு அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்திப்பு பேசினர். சந்திப்புக்கு பின்னர் பேசிய ட்ரம்ப், அமெரிக்கா காசா பகுதியை எடுத்துக்கொண்டு அங்கு ஒரு வேலையை செய்ய உள்ளது. நாங்கள் அதற்கு உரிமம் கொள்வோம் என்று கூறினார். மேலும் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேறி எகிப்து அல்லது ஜோர்டான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். உலகில் வேறெங்கும் இல்லாத ஆன்மீக திருவிழா மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு புனித நீராடிய சாய்னா நேவால் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளார். மாபெரும் திருவிழாவில் பங்கேற்கும் வாய்ப்பு தனக்கு கிடைத்திருப்பது தனது அதிர்ஷ்டம் என அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுபோன்ற ஆன்மீக விழா உலகில் வேறெங்கும் இல்லை என்றும் தெரிவித்துள்ள பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால், நம் தேசம் மேலும் மேலும் முன்னேற்ற பாதையில் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி ICC T20 தரவரிசையில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இவர் இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் மிக சிறப்பாக பந்து வீசி 14 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். தரவரிசையில் 6வது இடத்தில் ரவி பிஷ்னோயும் 9வது இடத்தில் ஹர்ஷ்தீப் சிங்கும் உள்ளனர். இதேபோல T20 பேட்டர்களுக்கான ICICயின் தரவரிசையில் 8 இடங்களை அதிரடியாக தாண்டி அபிஷேக் சர்மா 2ஆம் இடம் பிடித்துள்ளார். இந்திய வீரர்களான திலக் வர்மா 3வது இடத்திலும் சூரியகுமார் யாதவ் 5வது இடத்திலும் உள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் சாலையில் நடுவே ஆட்டோ ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு கன்னிங்ஹாம் சாலையில் நேற்று மாலை முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து நின்று கொண்டிருந்த ராகுல் டிராவிட் பயணித்த கார் மீது சரக்கு ஆட்டோ ஒன்று மோதியது. இதனையடுத்து காரில் இருந்து இறங்கிய டிராவிட் ஆட்டோ ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அரசு ஆதிதிராவிடர் பள்ளி மாணவர் விடுதியில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மநல்லூரில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல மாணவர் விடுதியில் 60 பேர் தங்கியுள்ளனர். இங்கு உணவு தரமாக இல்லை என கூறி மதிய உணவை புறக்கணித்த மாணவர்கள் விடுதி வராண்டாவில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரமான உணவு, தூய்மையான குடிநீர் இல்லாததால் விடுதியில் தங்க முடியவில்லை என மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர். வார்டன் விடுதி பக்கம் தலையை வைத்து கூட படுப்பதில்லை என்ற மாணவர்கள் ஆதிதிராவிடர்கள் என்பதால் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள பகவதிபுரத்தில் விநாயகர் கோயில் வாசலில் நிறுத்திய காரை எடுக்கச் சொன்ன கோயில் பூசாரிக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. பகவதிபுரம் முதல் தெருவை சேர்ந்த சதீஷ்குமார் ஆட்டோ டிரைவராக உள்ளார். அப்பகுதியில் உள்ள விநாயகர் கோயில் பூசாரியாகவும் அவர் இருந்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான சாதிக் பாசா தனக்கு சொந்தமான காரை விநாயகர் கோயில் வாசலில் நிறுத்தியுள்ளார். இதனால் பக்தர்களுக்கு இடையே இடையூறு ஏற்பட்டதை அடுத்து கோயில் பூசாரி சதீஷ்குமார் காரை நகர்த்தி நிறுத்துமாறு சாதிக் பாசா மனைவியிடம் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சாதிக் பாசா அரிவாளால் பூசாரி சதீஷ்குமாரை வெட்டியுள்ளார். விழுப்புரத்தில் புதுச்சேரி மதுபான பாட்டில்களை கடத்தி விற்பனை செய்த 2வரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரத்தை சேர்ந்த சந்துரு, சரவணன் ஆகிய 2வரும் புதுச்சேரி மது பாட்டில்களை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து விரைந்து சென்ற போலீசார் 2வரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் டேங்கில் பிரத்யேக அறை அமைத்து புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்து விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 2வரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 180 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர்.